வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகுமான். இப்போது எக்கச்சக்க பேருக்கு இருக்கிற ஒரு கேள்விக்குறி என்னென்னா, அந்த மாஸ்க்கு போட்டுட்டு பிரான் பிரேக்கர் அட்டாக் பண்ணது யாருப்பா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. அதுக்கான ஓரளவுக்கு ஆன்சர் என்கிட்ட இருக்குது. அதே மாதிரி ரோமனை பற்றியும் ப்ராகோடைய ரெசல்மேனியாவை பற்றியும் மோர் அப்டேட்டை பற்றியும் இன்றைக்கி நம்ம சேனலில் வீடியோவாக பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ மறக்காமல் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மூலிமா தினமும் போடுற ரெஸ்லிங் செய்திகளை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க. முதல்ல அந்த மாஸ்க் போட்ட மனிதனை பற்றி பார்க்கலாம். ஆக்சுவலி இது யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு விஷயம். மாஸ்க் மேன் இப்போ ராயல் ரம்பிளுக்கு ரிட்டர்ன் ஆனது மட்டும் இல்லாமல் பிரான் பிரேக்கர் தோக்கிறதுக்கு காரணமே இந்த ஆள் தான். ஆக்சுவலி பிரான் பிரேக்கரை வெஞ்சிங்ஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக அது ஒரே ஒரு ஆள் தான் உண்டு, வேறு யாருமே கிடையாது, நம்ம செத் ரோலன்ஸ் தான். அதுலேயும் பிரான் பிரேக்கர் இந்த ராயல் ரம்பிளில் ஒரு பெரிய பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார். ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஒரு பெரிய பீக்காக இருப்பார் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தோம். ஆனால் அதுக்கு ஆப்போசிட்டாக பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துலேயே எலிமினேட் ஆகிட்டார். அதுலேயே எனக்கு டவுட் இருக்குது என்னதுன்னா, த விஷன் டீம் மேலே தான் டவுட்டாக இருக்குது. ஏன்னா ஸ்டார்டிங்கில் இருந்தே ஆஸ்டின் தேரியுடைய கேரக்டர் அப்படிங்கிறது வித்தியாசமாக தான் இருக்குது. ஆஸ்டின் தேரி முதல்ல பார்த்தீங்கன்னா அவர் ஜாயின்ட் ஆகிறதுக்கு காரணம் செத் ரோலன்ஸ். ஆஸ்டின் தேரியை தவிர்த்து நான் விஷன் டீமில் இருக்கிற எல்லார் மேலேயும் சந்தேகம் தான் படுறேன். ஏன்னா ராப்ரண்டில் பார்த்தீங்கன்னா முழுக்க பால் ஹேமன் விஷன் டீமில் இருக்கிற எல்லாருக்கும் ஒரு சப்போர்ட்டிங்காக இருக்காரான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அவர் பிரான் பிரேக்கருக்கு மட்டுமே பார்த்தீங்கன்னா ஒற்றை சாயலாக இருக்கார். அண்ட் விஷன் டீம் அந்தளவுக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக போகிற மாதிரி தெரில. பால் ஹேமன் தனியாக பார்த்தீங்கன்னா பிரான் பிரேக்கரை மட்டுமே கவனிக்கணும் அப்படிங்கிற கட்டாயத்தில் இருக்கிறாங்க. மேபி எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இந்த டீம் பிரேக்கப் பார்க்க வாய்ப்பு இருக்குது. சரி, இது ஆஸ்டின் தேரியாக இருக்க வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா மேபி வாய்ப்பு இருக்குது. ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னா, அந்த மாஸ்க்கு போட்டவனுடைய முகத்தை அங்குள்ள ஃபேன்ஸ் ஜூம் பண்ணி ஃபோட்டோ எடுக்கும்போது அவனுடைய தாடி செம்பட்டை கலரில் இருந்துருக்குது. ஸோ அந்த செம்பட்டை கலர் அப்படிங்கிறது டபிள்யூபியில் ஒரு சில பேருக்கு தான் உண்டு. அப்படி நான் பார்க்கும்போது விஷன் டீமில் கண்டிப்பாக அது ஆஸ்டின் தேரியாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் எனக்கு என்னமோ இது ஆஸ்டின் தேரியை தவிர்த்து ட்விஸ்டன் டர்னிங்கோட இன்னொருத்தர் இருப்பார் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. கைஸ், அது யாராக இருந்தாலும் செத் ரோலன்ஸ்க்காக தான் இருக்க போகுது. ஏன்னா செத் ரோலன்ஸ் பழி வாங்க போகிறாரு. திருப்பி வரும்போது விஷன் டீமில் இருக்கிற எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா மீண்டும் தன் பக்கம் ஈர்க்க போகிறாரு. அதாவது பிரான் பிரேக்கர் தனக்கு துரோகம் செய்துவிட்டு விஷன் டீமை தான் பக்கம் இழுத்தார். இப்போது செத் ரோலன்ஸ் திரும்பி வரும்போது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா மற்ற எல்லாரையும் தான் பக்கம் இழுத்துட்டு அன்னைக்கு அடித்தாம் பார்த்தீங்களாட்டி திருப்பி அதே அடியை கொடுக்கணும். அதுக்கான நேரம் தான் எனக்கு என்னமோ இதுன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா பிரான் பிரேக்கர் செத் ரோலன்ஸ்குள்ளே தான் இதுக்கப்புறமா டபிள்யூபிள்யூ ஒரு மேட்ச் வைக்க போகிறாங்க. ரெசல்மேனியாவில் பிரான் பிரேக்கருக்கும் செத் ரோலன்ஸ்க்கும் டபிள்யூபிள்யூ ஒரு மேட்சுக்கான பிளானை போட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. அதாவது இந்த வருடம் ரெசல்மேனியாவில் செத் ரோலன்ஸ்க்கும் பிரான் பிரேக்கருக்கு தான் ஒரு மேட்ச் நடக்க போகுதுன்னு. அதுக்குள்ளே கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த விஷன் டீம்லேருந்து பல பேர் பார்த்தீங்கன்னா பிரியதுக்கு வாய்ப்பு இருக்குது. எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த டீமில் இருக்கிறது ஒரு ஆள் ஒரு பார்ட் டைமர், வேறு யாரும் இல்லை, நம்ம லோகன் பாலுடைய அந்த தாடியும் பார்த்தீங்கன்னா ப்ரௌனிஷ் கலர் தான். ஏன் அது லோகன் பாலாக இருக்காது? ஆக்சுவலி செத் ரோலன்ஸ் மாதிரியே ஆஸ்டின் தேரியும் அவரோட ஃபினிஷரை பர்ஃபெக்டாக போடுவார், நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இந்த ராயல் ரம்பில் போட்டது ஏதோ 1க்கு 2க்காக போட்ட மாதிரி இருந்தது. ஏன் அது லோகன் பாலாக இருக்காது அப்படிங்கிற சந்தேகம் எனக்கு அதிகமாகவே வருது. இப்போ நீங்கள் கேட்கலாம், லோகன் பால் எப்படிப்பா பண்ணுவார் அப்படின்னு. ஏன்னா லோகன் பாலுக்கும் ஹெவி வெயிட் சாம்பியன் ஆசை, ராயல் ரம்பிள் வின் பண்ணணும்னு ஆசை. ஆனால் பால் ஹேமன் ஒற்றை சாயலாக பிரான் பிரேக்கரை மட்டுமே தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோக்கஸ் பண்ணி காட்டார். அப்படி இருக்கும் பட்சத்தில் ராயல் ரம்பிளில் பிரான் பிரேக்கர் இருந்தாருன்னா மற்ற எல்லாருமே பிரான் பிரேக்கர் தான் சப்போர்ட் பண்ணி ஆகணும், கரெக்ட் தானே? அவரையே ஃபஸ்ட்டு எலிமினேட் பண்ணிட்டாங்கன்னா விஷன் டீமில் இருக்கிற யார் வேணாலும் வின் பண்ணலாம்ல. அதுக்காக மேபி டபிள்யூபிள்யூ இதை பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிற எண்ணம் எனக்கு தோணுது. ஸோ இது என்னுடைய சாயலில் நான் சொல்கிறேன். ஸோ இது லோகன் பாலாக இருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு. முதல்ல ஆஸ்டின் தேரி தான் தோணுச்சு. பட் ஆனால் ஆஸ்டின் தேரியை காட்டிலும் அந்த தாடி அந்த உதடு அப்படிங்கிறது மேட்ச் ஆகிறது அதிகமாக லோகன் பாலுக்கு தான். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது லோகன் பாலா அல்லது ஆஸ்டின் தேரியா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிக்கோங்க. எல்ஏ நைட்டாக இருக்குமோ நான் செக் பண்ணி பார்த்தேன். எல்ஏ நைட்டுக்கு தாடியோட ஷேப் இப்படி இல்லைங்க. ஸோ அவர் கண்டிப்பாக இல்லை. பீஸ்டன் கார்னர் ப்ராக் லெஸ்னரை பற்றின செய்தியை தான் நம்ம அடுத்தது பார்க்க போகிறோம்.
ப்ராக் லெஸ்னர் ரொம்ப நாளுக்கு அப்புறமா ராயல் ரம்புக்கு ரிட்டர்ன் ஆனார். ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஒரு விஷயம் ப்ராக் லெஸ்னர்னா வாட் இஸ் த நெக்ஸ்ட், அடுத்தது நீங்கள் கதையை எப்படி கொண்டு போவீங்க அப்படிங்கிறது தான். ஸோ இப்போதைக்கு WWE தரப்புல இருந்து நமக்கு கிடச்சிருக்கிற செய்தி என்னென்னா, ப்ராக் லெஸ்னருக்கான ரெசல்மேனியா பிளான் அப்படிங்கிறது இந்த ராயல் ரம்பிளில் பார்ட்டிசிபேட் பண்ண ஒருத்தர் கூட இருக்கலான்னு. எனக்கு தெரிஞ்சு ஜியோ ட்ராகனாவாக இருக்கட்டும், இல்லாட்டா நோவே ஜோஸாக இருக்கட்டும், மற்றவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஒன்றும் ப்ராக் லெஸ்னர்கிட்ட அட்ராக்டிவாக சண்டை போட்ட ஒரு ரெஸ்லர் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணல. எல்லாம் சும்மா வந்தாங்க போனாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஆனால் ராயல் ரம்பிளில் இருக்கிற ஒரு ரெஸ்லர் கூட தான் ஒரு சண்டை போடுவார்னா மேபி அது ஓபா ஃபெமியா இருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. ஆக்சுவலி ஓபா ஃபெமியை எலிமினேட் பண்ணது பீஸ்ட் ப்ராக் லெஸ்னர் தான். ஆனால் ஒரு டஃப்பு கொடுத்தது இந்த ராயல் ரம்பிளில் ஓபா ஃபெமி தான். அதை நம்ம எல்லாருமே ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஓபா ஃபெமியோடைய முதல் மேட்சிலேயே ரசிகர்களை பெரிய லெவலில் கவனம் எடுத்துட்டார். அண்ட் ரெசல்மேனியா வேகாஸில் நடக்குது. அதுலேயும் ப்ராக் லெஸ்னருக்கு இந்த வருஷம் மேட்ச் இருக்குது. அதுவும் ராயல் ரம்பிளில் பங்கேற்ற ஒருத்தர் கூட அப்படிங்கும்போது அந்த ஸ்டோரி கிராஃப்ட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஸ்டோரி கிராஃப்டில் தள்ளி நிற்கிற ஒரே ஆள் ஓபா ஃபெமி. ஓபா ஃபெமி மட்டும் இந்த தடவை ரெசல்மேனியாவில் விளையாடினார்னு வைங்களேன், எப்பா. ஏன்னா அந்த ஆள் இன்னும் இப்போ தான் மெயின் ராஸ்டர் வந்திருக்காரு. முதல் இதுலேயே, அதாவது மெயின் ராஸ்டர் வந்து முதல் ராயல் ரம்பிள் அப்பீரியன்ஸ்லேயே ரசிகர்களை கவனம் எடுத்துட்டார். 7 பேர் எலிமினேட் பண்ணி டாமினேட் பண்ணிட்டார். ப்ராக் லெஸ்னர்ட்ட ஃபேஸ் ஆஃபும் பண்ணிட்டார். ப்ராக் லெஸ்னர் ஃபேஸ் ஆஃப் பண்ணும்போது நீங்கள் பார்த்தாலே தெரியும், ஒரு புது ரெஸ்லர் மாதிரியே இல்லை, ஒரு பெரிய ரெஸ்லருடைய லுக் பார்த்தீங்கன்னா ஓபா ஃபெமிக்கு நல்லாவே தெரிஞ்சுது. த ஃப்யூச்சர், அதாவது கரெக்டாக யூஸ் பண்ணால் த ஃப்யூச்சருக்கான அனைத்து திறமைகளும் ஓபா ஃபெமிக்கு இருக்குது. ஸோ அதை பண்ணுவாங்களா? மேபி WWE பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரியே ப்ராக் லெஸ்னருக்கும் ஓபா ஃபெமிக்கும் ரெசல்மேனியாவில் மேட்ச் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போதைக்கு செய்திகள் தான் கிடச்சிருக்குது. ரெசல்மேனியாக்கே இன்னும் 2 மாதம் இருக்குது. அதுலேயும் அடுத்த பேப்பர் எலிமினேஷன் சேம்பர், அதுக்கு அடுத்து தான் பார்த்தீங்கன்னா ரெசல்மேனியா. ஸோ அப்போது அந்த டைமில் WWE வந்து இந்த ஸ்டோரியை எப்படி கொண்டு போக போகிறாங்க அப்படிங்கிற லைனை வச்சு தான், அந்த லைன் கிராஃப்டை வச்சு தான் நம்ம அடுத்த பிளானை பற்றி சொல்ல முடியும். இப்போதைக்கு இது ஒரு செய்தியாக கிடச்சிருக்குது. உங்களோட செய்திகளை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. காய்ஸ், அதுக்கப்புறமா இந்த வாரம் நடக்க போகிற மண்டே நைட் ராவை பற்றி பார்க்க போகிறோம். இந்த வாரம் நடக்க போகிற மண்டே நைட் ராவில் ஒரு ஹை அனௌன்ஸ்மெண்ட் கேட்டிங்கன்னா, உமன்ஸுக்கான வேர்ல்டு சாம்பியன்ஷிப் நடக்க போது ராக்கில் ராட்ரிகஸுக்கும் ஸ்டெஃபனி வால்கருக்கும் தான் இந்த மேட்ச் நடக்க போது. இது ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. பிகாஸ் இதில் வெற்றி பெறவங்க தான் ரெசல்மேனியாவில் லிவ் மோர்கன் கூட மோத போகிறாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய ஹைப்னஸ் இருக்கிறதுனால ரசிகர்கள் மத்தியில் ஒரு பெரிய ஹைப் இருக்குது. ஸோ WWE பார்த்தீங்கன்னா ரெசல்மேனியாக்கான ஸ்டோரிக்கான அடித்தளத்தை இந்த வாரம் ராலிருந்து தான் கொண்டு போக போகிறாங்க. அதனாலேயே பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறேன். அண்ட் உங்களுடைய ட்ரைபல் சீஃப் வருவாரான்னு கேட்டிங்கன்னா, லிவ் மோர்கன் பார்த்தீங்கன்னா ராயல் ரம்பிள் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. ஸோ அவங்களுடைய சாய்ஸிங் என்னது அப்படிங்கிறத சொல்லணும். அதுக்காக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அவங்க இந்த வாரம் ராக்கு வரப்போகிறாங்க அப்படிங்கிறத அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. அதே போல் ஆண்களுக்கான ராயல் ரம்பிள் வெற்றி பெற்றிருக்கிற ரோமன் ரெயின்ஸும் கண்டிப்பாக வந்து ஆகணும். வருடம் நடக்கிற விஷயமும் அதுதான், நியாயமும் அதுதான், தர்மமும் அதுதான். அப்படிங்கிறத பார்க்கும்போது ரோமன் ரெயின்ஸ் கண்டிப்பாக இந்த வாரம் நடக்க போகிற மண்டே நைட் ராக்கும் வந்து ஆகணும், ஸ்மாக்டவுனுக்கும் வந்து ஆகணும். ஆனால் ரோமன் ரெயின்ஸ் விசிஸில் அது பண்ணுறாரா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். பிராகே வந்தாருங்க ராஸ்மேட்டோன்னு, ரோமன் வராங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். சரி, இன்றைக்கான ரசிங் செய்யல அவ்வளோதான். பிடிச்சின்னு லைக் ஷேர் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோ பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.